ஹலோ மக்களே! வெல்கம் டு தியாதிரா சின்ட்டு சேனல். இன்னைக்கு இந்த லாகில என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரெசார்ட் போனதோட டே 2ஓட லாக் தாங்க பார்க்க போறோம். நாங்க மார்னிங் 7:00 போல தாங்க எழுந்திருந்தோம். ஸோ வெளியில வந்து பார்த்தா கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. நல்லா மழை போல. ஸோ அப்படியே ஜாலியா ஒரு வாக்கிங் போட்டுட்டு, கதை பேசிட்டே வந்திருந்தோம். ஸோ ரெசார்ட்ல பசங்கலாம் எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, சரியான மழை வந்துருச்சு. எப்படிடா ஒதுங்குறது? எங்க நிற்கிறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில பார்த்தா பேட்டரி கார் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ள ஏறிட்டோம். மழை நின்னதுமே ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ஸோ எல்லாருக்குமே காஃபி, டீ, பால் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அத ரூமுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து அத்தை, மாமா, சதீஷ், நானு, பசங்க எல்லாருமே குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஆஸ் யூசுவலா வீடியோகிராஃபர் தானே. ஸோ நம்ம எப்படியே தெரிஞ்ச ஷூட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து தியா குட்டி, இனியா குட்டியெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நம்மள விட வந்து எல்லாமே இவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். லிப்ஸ்டிக் எங்கே போடணும், ஈவன் அந்த இனிய வந்து கண்ணுக்கு மை எல்லாமே கேட்பாங்க. ஸோ இவங்கள ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இவங்கள 2, 3 ஷூட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் போயிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்க அந்த பேட்டரி கார் தான் கால் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் ரூம்குள்ளேயே வந்துட்டாங்க. அங்கேருந்து நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்க ஃபுட்டு எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த எஸ்டல் ரெசார்ட்டோட ஃபுட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே அங்கே தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ ஃபுட்டோட டேஸ்ட் வந்து நான் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன்னா 10/10 கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்க சாப்பிட்டுட்டு வந்து நானு, தியா, சதீஷ் வந்து இனியா வந்து பேலன்ஸ் இருக்க ரைடு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ அதே மாமா வந்து ரூம் போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து சைக்கிளிங் இருந்துச்சு, ஏடிவி ரைடு இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கேம்ஸ் எல்லாமே பசங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இங்க பார்த்தா போயிடுங்க அந்த லோனுக்கு மாற்ற வேண்டியது இறக்கிடுவாளோ வா வரவா இனியாக்கு 2 ரவுண்டு காலடு காத்து சுத்தமா இல்ல ஒரு இலை கூட அசையல நினைக்கிறா வெளிய போயியா ரேடு வருது இனியா பாரு ரேடு வந்துச்சு பாரு தெரியல எனக்கு ஓட தெரிஞ்சு ஆனா ஒண்ணு சைக்கிள் மட்டும் மெதிக்கவே முடியல. இனிய இவ பேர் வந்து இவ பேர் இனியா மை நேம் இஸ் இல்ல இன்னும் அந்த ஃபுல்லா முடிக்கணும். டக்கு டக்குன்னு வர மாட்டறியே அப்படி காலை மிதிக்க போறீங்களா? பார்த்து போங்க. மழை கொஞ்சம் தூரம் தாமா இருக்கு. ஆமாடா. ஏ மாமா உங்களை படுத்துட்டு உருணுமாண்டா அழுக்காயிடுது. வாங்க. ஹாய் வாங்க. கம்மிங் கம்மிங். வெளிய மாமா எப்படி இருங்க மட்டும் வாங்கிக்கிறேன். எங்களோட டே இப்படி தாங்க முடிஞ்சிச்சு. நாங்கள் ஃபைனலாக வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அகைன் இந்த பேட்டரி கார் யூஸ் பண்ணியே நாங்கள் ரிசப்ஷன் போயிட்டு ஸோ ஃபைனலாக கீஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் அவுட் சைடில் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். தியாவும் இனியாவுமே செம்ம டயர்டாக இருந்தாங்க. ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு லன்ச் வந்து ஹோட்டலில் விட்டுட்டு எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்க வந்து நிறைய ஸ்நாக்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ டேரெக்டாக அந்த ஷாப் போயிட்டு பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஈவினிங் வந்து தியாவுக்கு வந்து சம்மர் கேம்ப் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக நாங்கள் அங்கே போயிட்டோம். பாவம் தியா தான் வந்து ரெசார்ட் போயிட்டு ப்ளே பண்ணிவிட்டு அகைன் ஈவினிங் பர்ஃபார்மும் பண்ணா.
ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா சரியான மழைங்க. ஸோ கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்த 2 டேஸுமே கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வீட்டுக்கும் வந்து ரெடி ஆகிட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வந்துட்டோங்க. ஃபைனலாக தியாவோட குரூப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தியா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.